திருக்குறள் சிந்தனை. தணிந்து இணங்காமல் புலவியில் திணிந்து நின்ற காதலியை நொந்திருந்த தலைவன் புலவியை நோகின்றான். உயிர்க்கு ஆதாரமாயுள்ள தண்ணீரும் நல்ல நிழலில் அமைந்திருந்தால் இனியதாக தாகம் தீர்க்கும். வெயில் படும்படி நீர் அமைந்ததானால் அது மிகவும் வெம்மையாகிவிடும். அதுபோல காதல் இன்பத்திற்கு ஆதாரமாயுள்ள புலவியும் காதல் நலம் கனிந்தாரிடத்தே அமைந்தால் இன்பம் மிகுந்து தோன்றும். காதல் நலம் கனியாத விடத்தே துன்பமே மிகுத்து தோன்றும் என்றும் தலைவன் கூறினான். நீர் புலவிக்கும் நிழல் காதலிக்கும் ஒப்பாகி நிழலோடு அமைந்த நீர் உயிர்க்கு இனிதாதல் போல அன்போடு அமைந்த புலவிதான் கலவிக்கு இன்பமாகும் என்றும், என் தலைவியிடம் அன்பில்லாமையால் இன்பப் பெற்றை யான் அடைந்திலேன் என்றும் தலைவன் தலைவியின் செவிக்கு கேட்குமாறு மொழிந்தான் என்று தெய்வப்புலவர் புலவி அதிகாரத்தில் நீரும் நிழலது இனிதே புலவியும் வீடுநர்கண்ணே இனிது என்றான். நாளையும் சிந்தி.